வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு மேத்ஸ் டாபிக் பார்க்க போகிறோம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இந்த டாபிக் எதில் கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் இந்த டாபிக் கவர் ஆகும். சரி சார், இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எந்த புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கிலேருந்தே சம்மு. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம் இது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் இருக்கும். அதில் உள்ள எல்லா சம்மும் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் சேர்த்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 20 கொஷின் இருக்கும். இதே போல் ஒரு 3 வீடியோவில் உங்களுக்கு இந்த ஒரு டாபிக் உங்களுக்கு கவர் ஆயிரும். சரி, ஃபஸ்ட்டு ரேஷியோ ப்ரொபோர்ஷன். ஃபஸ்ட்டு ரேஷியோன்னு தெரியணும். ரேஷியோ பொறுத்த வரையும் 2 வேல்யூ இருக்கணும், அதாவது 2 குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்று எக்ஸு ஒய்ன்னு இருக்கணும், அது ரேஷியோவில் இருக்கணும், அதாவது டிவைடில் இருக்கணும்னு அர்த்தம். இது ஒரு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரேஷியோ தான். இந்த ரேஷியோக்கு பொறுத்த வரையும் யூனிட்டுங்கிறது கிடையவே கிடையாது, குறியீடு கிடையாது, யூனிட்டு இல்லை. அதே போல் 2 குவான்டிட்டி, அதாவது 2 குவான்டிட்டி இருக்கும்ல, 2 சிம்பிள். இந்த 2 குவான்டிட்டி என்ன வேணா இருக்கலாம். இப்போ நம்பர் எடுத்துக்கிறேன், இப்போ 2 இங்கே 5 நம்பர் எடுத்துக்கிறேன். அது ரெண்டுமே என்ன இருக்குன்னா ஒரே யூனிட்டில் இருக்கணும், சிம்பிள் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ இங்கே சென்டிமீட்டர்னா இங்கே என்ன இருக்குன்னா சென்டிமீட்டரை வச்சுக்கணும், இங்கே மீட்டர்னா இங்கே மீட்டராக இருக்கணும். ஒருவேளை மாற்றி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் மாற்றிக்கணும். ஒருவேளை இங்கே சென்டிமீட்டரை கொடுத்துட்டு இங்கே லிட்ரு கொடுத்துருந்தாங்கன்னா அது சால்வ் பண்ண முடியாது. அதனால் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரேஷியோக்கு யூனிட் கிடையாது, ஆனால் அந்த 2 குவான்டிட்டிக்கு வந்து சிம்பிள் ஒரே மாதிரி இருக்கணும். ப்ரொபோர்ஷன் பொறுத்த வரையும் வந்து A/B ப்ரொபோர்ஷன் C/D. இது எப்படின்னா A/B ஈக்குவல் டு C/D. இதை வச்சு நம்ம ப்ரொபோர்ஷன் ஈஸியாக போட்டுடலாம். இவ்வளோதாங்க. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒவ்வொரு சம் பார்க்குறப்போ உங்களுக்கு இருக்கும். இந்த கொஷின் பொறுத்த வரையும் எல்லாமே பைலிங்குலாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். சிம்பிளிஃபை த ரேஷியோ 20:5, அதாவது 20:5 விகிதத்தின் எளிய வடிவம் என்ன கேட்குறாங்க. இதே சிம்பிள் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, கொஷினில் ஈஸியாக போட்டுடலாம் பாருங்களேன். இப்போது இங்கே 20 இருக்குது, 5 இருக்குது. எப்போது 5 டேபிளில் 20 வரும் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ். அப்போது இதை 4 டைம் அடிக்கலாம். அப்போ இங்கே 1ன்னு அர்த்தம், ரைட்டா? அப்போது இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இஸ்ட் இருக்கா, அது இஸ்ட் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். 4:1. இல்லை சார் எனக்கு இன்னும் குழப்புது. இப்போது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த சம்மையை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா இஸ்ட்னா டிவைட்னு அர்த்தம், ஓகேவா? ரேஷியோனா டிவைட் தான். அப்போ 20/5ன்னு அர்த்தமா? இப்போ இதை அடிச்சா தான் டைப் பண்ணிப்பீங்க. இங்கே 4 பேலன்ஸ் 1ன்னு அர்த்தம். இது அப்படியே ரேஷியோ எழுதுனா 4:1 இப்படியும் வச்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற முடியும், போக போக உங்களுக்கு கொஷினை பார்த்தாலும் ஆன்சர் எழுதிடுவீங்க. அடுத்து 2வது சம். இங்கே பாருங்கள், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 500 கிராம் 250 கிராம். அதாவது 500 கிராமுக்கும் 250 கிராமுக்கும் உள்ள விகிதம் எளிய வடிவம் கேட்குறாங்க. அதே தான் 500 கிராம். இங்கே பாருங்கள், சிம்பிள் ஒரே மாதிரி தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்போ இஷ்டு வச்சுக்கோங்க. 250, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சலு. 5 டேபிள் அடித்தா 10 டைமு, இங்கே அடித்தா 5 டைமு. இப்போ திருப்பி 5 டேபிள் அடிக்கலாம், 2 டைமு, இங்கே 1 டைமு. இடையில ரேஸ் வச்சுக்கோங்க, முடிஞ்சிச்சு. அப்போது ஆன்சர் 2:1. இப்போ பார்க்க போகிற தேர்ட் சம், 3வது சம் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், மாதவி அண்ட் அன்பு பாட் 2 டேபிள். அதாவது மாதவி அன்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 டேபிள் வாங்கியிருக்காங்க. அதில் மாதவி வந்து ஒரு டேபிள் எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னா 750 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அன்பு வந்து ஒரு டேபிளில் வந்து 900க்கு வாங்கியிருக்காங்க. இப்போது வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ப்ரைஸ் ஆஃப் டேபிள் பாட் பை அன்பு அண்ட் மாதவி? அப்போ என்னன்னா அன்புக்கும் மாதவியும் வாங்கியிருக்காங்களே, அவங்க 2 வாங்கின ப்ரைஸ் கொடுத்தா வாங்கியிருப்பாங்க, காசு கொடுத்து. அவங்க 2 பேர் வாங்கினாங்களே, காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க, அதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இங்கே பாருங்கள், மாதவியும் அன்புவும் 2 மேசைகளை முறையே 750க்கும் 900க்கும் வாங்கினார்கள். அன்புவும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதத்தை எளிய வடிவு காண்க கேட்டிருக்காங்க. ப்ரைஸை கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இங்கே எனக்கு பாருங்கள், அன்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் அன்பு எழுதிக்கோங்க, இஸ்ட்டு மாதவி. இப்போது அன்பு எவ்வளோக்கு வாங்கியிருக்கா பாருங்கள். அன்பு வந்து இங்கே 2வதுல இருக்கார். எப்பவுமே மாற்றி கேட்பாங்க. அன்பு பாருங்கள் 900, ஓகேவா? 900 இஸ்ட்டு, ஓகேவா? மாதவி எவ்வளோ பாருங்கள், 750. அவ்வளோதான். இது அப்படியே எளிய வடிவம்னா இதை அப்படியே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும்னு அர்த்தம்.
ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். இங்கே 5 டேபிளே கேன்சல் பண்ணுங்க. 1 5s are 5, பேலன்ஸ் 4 வரும். 8 5s are 40. 1 5s are 5, பேலன்ஸ் 2 வரும். 5 5s are 25. இதை நீங்கள் என்ன கேன்சல் பண்ணலாம்? இப்போ 5 டேபிள் பண்ண முடியாது, ஆனால் 3 டேபிளால நம்மளால் பண்ண முடியும். அப்போது 3 டேபிளை பண்ணால் 6 டைம்ஸ் ஆஃப் 3 6 are 18. இங்கே 5 டைம். அப்போது இதுக்கப்புறம் பண்ண முடியாது. அப்போது 6:5 இதான் ஆன்சர். அப்போ அன்பு வந்து 6 ரூபானா மாதவி வந்து 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான்னு அர்த்தம். சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அப்போ இவங்களோட இவங்க 1 ரூபா அதிகமாக இருக்குது. அடுத்து பாருங்க, இப்போ 3ஆவது சம் பார்த்தாச்சா? அடுத்து வந்து 4வது. இங்கே பாருங்க, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் 40 நிமிட்ஸ் டு 1 hour? ஓகேவா? 40 நிமிடத்துக்கும் 1 மணி நேரத்துக்கும் இடையில உள்ள விகிதம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு 40 நிமிஷம் அதை எழுதிக்கோங்க. 40 நிமிஷம் விகிதம் அப்படி ரேஷியோ எல்லாமே சிம்பிள் தான், போட்டாச்சு ரேஷியோ. 1 மணி நேரம், அப்போது 1 மணினா ஹவர்னு அர்த்தம். அப்போது ஹவர் எழுதியாச்சு. நமக்கு தெரியணும் 1 ஹவர்னா 60 நிமிஷம், 1 மணி நேரம்னா 60 நிமிடம். அப்போது 60 நிமிஷம்னா இல்லை 1 நிமிஷம் எடுத்துக்கிட்டா 60 செகண்டு. 1 நிமிடம் எடுத்துக்கிட்டோம்னா 60 வினாடின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது இங்கே நிமிஷம் இருக்கனால, அதான் நிமிட்டில் இருக்கனால நம்ம ஹவர் என்ன பண்ணிக்கணும்னா நிமிட்டை மாற்றிக்கணும். அப்போது 1 மணி நேரம்னா எவ்வளோ நிமிஷம் பார்த்தீங்கன்னா 60 நிமிஷமா? அப்போது 40 நிமிஷம் வச்சுக்கோங்க. இஸ்ட்டு 1 மணி நேரம் 60 நிமிஷமா? 60 நிமிட்டு. இப்போது ஈஸியாக கேன்சல் பண்ணுங்க. நம்ம 40:60ன்னு எடுத்துக்கலாம். 0க்கு 0 கேன்சல். 2 டேபிள் அடிக்கலாமா? 2 2s are 2, 2 3s are 6. அப்போது இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. 2:3 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரேஷியோவில் இருக்குன்னா ஒரே டேபிள் தான் பண்ணணும். இங்கே நீங்கள் 2ஆல் பண்ணிவிட்டு இங்கே வந்து 4 டேபிளோ 5 டேபிளோ பண்ணக்கூடாது. ஒரே டேபிளாக டிவைட் பண்ணணும் எப்பயுமே. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது 4ஆவது சம் பார்த்தாச்சு. அடுத்து 5ஆவது சம். இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 5ஆவது சம். இங்கே பாருங்கள், ரேஷியோ ஆஃப் ₹3 to ₹5. 3க்கும் 5க்கும் உள்ள விகிதம் கேட்குறாங்க. 3 ரூபா 5 ரூபா ரெண்டுமே என்ன இருக்குது? ஒரே சிம்பிளாக இருக்குது, பிரச்சனையே இல்லை. அப்போது நம்மளால் சால்வ் பண்ண முடியும். சிம்பிள் மாறி இருக்குன்னா நீங்கள் செக் பண்ணணும். ஓகேவா? அப்போது 3க்கும் 5க்கும் உள்ள ரேஷியோனா இது கேன்சல் பண்ண முடியாது, அவ்வளோதான், ஆன்சர் தான். அடுத்து பாருங்கள், 3 மீட்ரு 200 சென்டிமீட்ரு. அப்போ இங்கே என்ன வரும்? 3.5 தான். இங்கே இங்கிலீஷில் இருக்குது, தமிழுக்கு வேறு ஒன்றுமே இல்லைங்க. அப்போ 3 மீட்டரா இஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கிறேன். 3 மீட்டர் ரேஷியோ 200 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்படி இருக்குது. இப்போது இதுக்கப்புறம் மாற்ற முடியுமா பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரே சிம்பிள் இல்லை. அப்போ சிம்பிள் இது மாற்ற முடியுமானா நம்மளால் மாற்ற முடியும். இங்கே பாருங்கள், மீட்ரு சென்டிமீட்டராக மாற்ற முடியும், இல்லை சென்டிமீட்டரை மீட்டராக மாற்ற முடியும். இது ரைட்டு தான். மீட்டரை லிட்டராக மாற்ற முடியும் அப்படின்னா முடியாது. அப்போது இது மாதிரி சிம்பிள் இருக்கப்போ நம்மளால் மாற்ற முடியும், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போது நமக்கு தெரியணும் 1 மீட்டர்னா எவ்வளோ கேட்பாங்க? 100 சென்டிமீட்ரு. 1 மீட்டர்னா எவ்வளோனா 100 சென்டிமீட்ரு. இப்போது இங்கே 3 மீட்டர் இருக்கா? அப்போது 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்ரு. அப்போ 3 மீட்டர்னா எவ்வளோ பாருங்கள்? 3 × 100, அவ்வளோதான். 3 × 100ன்னு அர்த்தம். இஸ்ட்டு 200. அப்போ ஆன்சர் நான் பாருங்கள், 300:200. இப்போ ஈஸி, 0 0 கேன்சல். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? 3:2 தான் ஆன்சர். பாருங்கள், 5th கொஷினில் 3வது கொஷின் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 3 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் இருக்கும் உள்ள விகிதம் கேட்குறாங்க. இப்போது இந்த சிம்பிளை நம்மளால் மாற்ற முடியும், அப்படி தானே? அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கோங்க சிம்பிளை. 5 கிலோமீட்ரு ரைட்டா? வேற என்ன கிஸ்ட்டு? 400 மீட்ரு ரைட்டா? ஓகே. அப்போது இது பாருங்களேன், நமக்கு தெரியணும் எப்படின்னா, இப்போ 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்ரு. ஓகேவா? 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்ரு. பாப்போமா? இங்கே பாருங்கள், இங்கே எழுதுகிற பாருங்கள். 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்ரு. சரியா? அதே 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்ரு. இப்போ நம்ம மீட்டரை கிலோமீட்டரை மாற்றணும்னா டிவைடில் பண்ணணும். அது நமக்கு தேவையில்லை. அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த கிலோமீட்டர் இருக்கா, அதை நம்ம மீட்டரை மாற்றிக்கலாம். ஏன்னா மீட்டரை கிலோமீட்டரை மாற்றிங்கன்னா டிவைடில் போடணும்,
அது நம்ம ஈஸியாக போகிற விட்டு கஷ்டப்படக்கூடாது. அதனால் பாருங்கள், இங்கே கிலோமீட்டர் இருக்கா, கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ 1000. அப்போ 5 கிலோமீட்டர்னா 5000, அவ்வளோதான். இப்போது 5000 5000 இஸ்ட்டு 400. அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இங்கே எத்தனை டைம் அடிக்கலாம், 100 டைமு. இங்கே 8. இப்போ 5 டேபிளை திருப்பி அடித்தா 20 4. இப்போ அடித்தா 5:1. ஆன்சர்னா பாருங்கள் 5:1. அப்போ 3க்கு என்ன ஆன்சரு, 5:1. அடுத்து பாருங்கள், 75 பைசாவுக்கும் 2 ரூபாய்க்கு உள்ள விகிதம் கேட்குறாங்க. 75 பைசா, ஒரு பைசானா ஒரு ருப்பின்னா எவ்வளோ தெரியணும். ஒரு ருப்பினா 100 பைசா. ஒரு ருப்பின்னா எவ்வளோ, 100 பைசா. இங்கே எத்தனை பைசா இருக்குது, 75 பைசா இருக்குது. இப்போ எப்பவுமே சரி டிவைடில் போகிற மாதிரி மாற்றாதீங்க, அதனால் அது கஷ்டமாக இருக்கும். அதனால் பைசா அப்படியே வச்சுக்கோங்க. 75 பைசா இஸ்ட்டு 2 ரூபா. ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ பைசா, 100 பைசா. அப்போ 2 ரூபானா 200 பைசா. ரைட்டா? இப்போ 5 டேபிளை கேன்சல் பண்ணுங்கள். 1 5 5, இங்கே 2 வருமா, 5 5 25. இப்போ இங்கே அடிச்சிங்கன்னா எத்தனை டைம் வரும், இஸ்ட்டு 40 வரும். இப்போ 3B அடித்தா 3 8. 3:8 தான் ஆன்சர். அப்போ 4க்கு என்ன பாருங்கள், 3:8. இவ்வளோதான். இப்போது 5ஆவது சம் ஈஸியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கலாம், இப்போ நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஒரு வாட்டி இது ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ 6ஆவது சம் பார்க்க போகிறோம். பாருங்கள், ரேஷியோ ஆஃப் 130 சென்டிமீட்டர் டு 1 மீட்டர் இஸ் 30:10. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் புக்கில் இருக்குது, அதை அப்படியே கேட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், 130 சென்டிமீட்டரும் 1 மீட்டரும் இது 2 போடுறப்போ இந்த ஆன்சர் வரதான் 30:10. அதாவது 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் உள்ள விகிதம் வந்து எவ்வளோனா 13.10. 13:10 விகிதம். ஓகேவா? இது சரியாக தவிர கேட்குறாங்க. நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்க மாட்டாங்க, ஆனால் அந்த சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இது கரெக்டாக இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம சால்வ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ 130 போட்டுக்கோங்க. அது எதில் இருக்குது, சென்டிமீட்டரில் இருக்குது, அதை வச்சுக்கோங்க. விகிதம் இஸ்ட்டு 1 மீட்ரு. எப்போவுமே நம்ம இப்போ தான் பார்த்தோம் 1 மீட்டருனா எவ்வளோ சென்டிமீட்டருக்கு பார்த்தோம். ஓகேவா? அது தெரிஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எங்கே பார்த்தோம், மேலே தான் பார்த்துட்டு வந்தோம். அங்கே பாருங்கள், மேலே தான் பார்த்துருக்கோம். ரைட்டா? ரைட். எப்போயுமே சரி இது சிம்பிள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்ரு. கரெக்டாக? அப்போது 130 இது மாற்ற முடியாது, ஏன்னா சென்டிமீட்டர் தான் இருக்குது. மீட்டரை சென்டிமீட்டரை மாற்றினா இங்கே 1 மீட்டர் தான் இருக்குது. அப்போ 1 மீட்டருக்கு எவ்வளோ சென்டிமீட்ரு, 100 சென்டிமீட்ரு. கேன்சல் பண்ணுங்கள், 0க்கு 0 கேன்சல். இப்போ ஆன்சர் வருது கரெக்ட். அப்போ இது என்னவாக இருக்கும், ட்ரூவாக தான் இருக்கும், கரெக்டுன்னு ஆன்சர் அர்த்தம். ரேஷியோ பொறுத்த வரைக்கும் கேனாட் பி ஒன்றுனா சொல்ல முடியாது, ஏன்னா ரேஷியோ பொறுத்தவரை 2 குவான்டிட்டி இருக்கணும். ஓகேவா? அது 1:3 வரலாம். அதனால் இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா பாருங்களேன், இப்போ 1:5 இருக்கலாம், 5:1 இருக்கலாம், அது வராமல் இருக்க முடியாது, வந்துடும். அதனால் இது ஃபால்ஸ் தான். இப்போ 5ஆவது சம் பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க 6ஆவது சம். இப்போ பார்க்க போகிறது வந்து 6 சம், 6th சம். இதே வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கேட்குறாங்க. இங்கே விகிதம் கொடுத்துறாங்க, ரேஷியோ கொடுத்துறாங்க. இதே வந்து சிம்பிள் எளிய வடிவம் வேணால் கேட்குறாங்க. ஓகேவா? பாருங்கள், இப்போது 15 20 பார்த்தாலே தெரியும் 5ஆவது டேபிளாக டிவைட் ஆகும். ரைட்டா? அப்போது எத்தனை வாட்டி கேன்சல் பண்ண முடியும் பாருங்கள். இப்போ 15 20 இது ரெண்டுமே 5 டேபிளில் கேன்சல் ஆகுமா? இப்போது 3 டைம் ஆகுமா? இங்கே எத்தனை டைம் ஆகும், 4 டைம். இது கீழே நம்மளால் குறைக்க முடியாது, அவ்வளோதான். இதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இங்கே பாருங்கள் 32 24. இதை பார்த்தவங்களுக்கு ஒன்று தோணும், என்ன தோணுது அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து 4 டேபிளில் கேன்சல் ஆகும். ரைட்டா? 4 டேபிள் எப்போ 32 வரும், 4 8s 32. எப்போ வந்து 24 வரும், 6 டைம் 24. இதுதான் எளிய வடிவம் சார் அப்படி கேட்டிங்கன்னா இல்லை, இதையும் நம்ம என்ன பண்ணலாம், சுருக்கலாம். பாருங்கள், 2 டேபிளில் கேன்சல் பண்ண என்ன வரும் பாருங்கள், 4 2 4s 18 2 3s 6. அப்போது இதுதான் எளிய வடிவம்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் 7 15 கேன்சல் பண்ண முடியாது. ஒருவேளை 6 15 தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியும். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டு வர முடியும். இது கொண்டு வர முடியாது. அப்போ இதுவாக தான் என்ன இருக்கணும், ஆன்சராக இருக்கணும், சிம்பிளஸ்ட் ஃபார்மாக இருக்கணும். 12 27 இது கொண்டு வர முடியும். இது எதால் டிவைட் ஆகும் பாருங்கள், 3 டேபிளால் கேன்சல் ஆகும். ரைட்டா? அப்போ 3 டேபிள் எப்போ கேன்சல் ஆகும், 3 4s 12. கரெக்டாக? எப்போ 27 வரும், 3 9s 27. இது கீழே நம்மளால் சுருக்க முடியாது. அப்போ இதுதான் என்னவாக இருக்கணும், சிம்பிளஸ்ட் ஃபார்மாக இருக்கணும். 75:100 இது பார்த்தீங்கன்னா இது எதால் டிவைட் ஆகும் பார்த்தீங்கன்னா
5 டேபிளே கேன்சல் ஆகும் அப்படி தானே. இங்கே பாருங்க 1 5 5 பேலன்ஸ் 2 5 5 25 இங்கே அடிச்சா 20ன்னு வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா வரும் 3:4. இதான் நம்மளோட எளிய வடிவம், சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? இப்போ 6 சம் பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க 7ஆம் சம். இங்கே பாருங்க அகிலன் வந்து நடக்கிறாராம். எத்தனை கிலோமீட்டரா? 10 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்கு. செல்வி வந்து நடக்கிறாங்க. எத்தனை கிலோமீட்டர்? 1 மணி நேரத்துக்கு 6 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. இப்போ அகிலனும் செல்வியும் அவங்களோட நடந்திருக்காங்களே அந்த தொலைவு, அதுக்கான விகிதம் கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம அகிலன் செல்வி இங்கே என்ன கேட்டிருக்காங்க அதான் நீங்கள் எழுதணும். கொஷினை மாற்றிருப்பாங்க. கொஷினை கரெக்டாக இருக்கும், கேள்வி கேட்குறப்ப மாற்றி கேட்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அகிலன் பார்க்கலாம். அகிலன் இஸ்டு செல்வி, ரைட்டா? இப்போ அகிலன் பாருங்க எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கிறாரு? 1 மணி நேரத்துக்கு 10 கிலோமீட்டர். பிரச்சனையே இல்லை, அப்படியே எழுதிக்கோங்க. விகிதம் செல்வி வந்து 1 மணி நேரத்துக்கு 6 கிலோமீட்டர். சிம்பிள் ஒரே மாதிரி தான் இருக்குது, பிரச்சனையே இல்லை. இப்போ கேன்சல் பண்ண வேண்டியதான். இதை பாருங்க, பார்த்தோன்னு உங்களுக்கு ஒன்று தோணும், இது எல்லாமே எதாவது டிவைட் ஆகும்னா 2 டேபிளே கேன்சல் ஆகும். கேன்சல் பண்ண என்ன வரும்? 5 டைம்ஸ். இங்கே அடித்தா 3 டைம்ஸ். ஆன்சர் 5:3. இவ்வளோதான். அடுத்து பாருங்க 8ஆம் சம் பார்க்க போகிறோம். அடுத்து 8வது சம். இப்போ ஒரு மிதிவண்டி நிறுத்த கட்டணம் ரூபாய் 5. மேலும் ஒரு இருசக்கர மோட்டார் வாகனத்தின் நிறுத்த கட்டணம் 15 ரூபாய். மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகன நிறுத்த கட்டணத்துக்கு இடையில உள்ள விகிதம் காண்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங். பைசைக்கிளுக்கு 5 ரூபாய், ஸ்கூட்டருக்கு 15 ரூபாய். இப்போ பைசைக்கிளுக்கும் ஸ்கூட்டருக்கும் உள்ள விகிதம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பைசைக்கிள் எழுதிக்கோங்க. எப்பவுமே சரி ஒரு கொஷின் படிக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் படிங்க. அப்போ தான் நம்ம இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கணும், தமிழில் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஸ்கூட்டர், ஏன்னா ஒரு சில வேர்டு நமக்கு இங்கிலீஷில் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம், அதனால் ரெண்டுமே படிச்சுக்கிற பெட்டராக இருக்கும். பைசைக்கிள் பாருங்கள் எவ்வளோ? ₹5. சிம்பிள் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸ்கூட்டருக்கு 15 ரூபாய். ரெண்டோட ரேஷியோவான். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1:3. 1:5 போடக்கூடாது, ஏன்னா 3 டேபிளில் தான் 5 டைம் 15. ஆனால் 5 டேபிளில் 3 டைம்ஸ் தான். சரிங்களா? 1:3. இப்போ எத்தனை பார்த்தோம்? 8ஆம் சம். அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 9ஆம் சம். 9வது கணக்கு. கொஷினை பெருசாக தான் இருக்கும், ஆனால் ஆன்சர் சின்னது. இங்கே பாருங்க, ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் 30 பேர் மாணவர்கள். அதாவது ஒரு இந்த இங்கிலீஷில் படிச்சு வந்துடுவோம். இங்கே பாருங்க, அவுட் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ். 50 பேர் மாணவர்கள். ஓகேவா? அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் 50 பேர். அதில் பாய்ஸ் எத்தனை பேரும்? 30 பேர். ரைட்டா? இப்போது கொஷின் கேட்க போகிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் பாருங்கள். STU ஸ்டூடெண்ட் வச்சுக்குவோம், 50 பேர். அதில் பசங்க எத்தனை பேர்? பாய்ஸ் எத்தனை பேர் பாருங்கள்? 30 பேர். அப்போ கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? 30னா 20 பேர் கேர்ள்ஸ். மொத்தம் 50 பேர் வந்துடாச்சு. இப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். அதாவது என்னன்னா இங்கே பாருங்களேன், மாணவிகளின் எண்ணிக்கையும் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கையும் உள்ள விகிதம் எல்லாம் கேட்குறாங்க. அப்படின்னா என்னன்னா மாணவர்கள் எவ்வளோ பேர்? 30 பேர் போடுங்க. விகிதம்னா இஷ்டன்னு அர்த்தம். மாணவிகள் எத்தனை பேர்? 20 பேர். கேன்சல் பண்ணால் வரும் 3:2. அவ்வளோதான். அடுத்து பாருங்க, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ், அதாவது மாணவிக. ஓகேவா? மாணவிய இருக்காங்க. அது அவங்க மட்டும் இல்லை பாருங்க. டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ்னா மாணவிகள், டோட்டல் ஸ்டூடெண்ட்னா மொத்த மாணவர்கள். அப்போ மாணவிகள் எத்தனை பேர் பாருங்க? 20 பேர். மாணவர்கள் எத்தனை பேர்? 50 பேர். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2:5. அடுத்து பாருங்க, மாணவர் எண்ணிக்கை எத்தனை பேர்? மாணவர் மொத்தம் 30 பேர். மாணவர்கள் எண்ணிக்கை டோட்டல் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர்? 50 பேர். இப்போ கேன்சல் பண்ண என்ன வரும்? 3:5. இவ்வளோதாங்க. இப்போது 9ஆம் சம் பார்த்தாச்சு. அடுத்து 10. அடுத்து 10ஆம் சம். இங்கே பாருங்க, 1 ரூபாய்க்கும் 20 பைசாவுக்கு உள்ள விகிதமா? 1 ரூபாய்க்கும் 20 பைசா. இப்போ தான் பார்த்தோம், 1 ரூபானா 100 பைசா. அப்போ இங்கே 1 ரூபா தான். 1 ரூபாய்க்கு 100 பைசா போட்டேன். அப்போ இங்கே 20 பைசா எழுதியாச்சு. 0க்கு 0 கேன்சல். இப்போது இங்கே 5 டைம் அடிக்கலாம், இங்கே 1 டைம் அடிக்கலாம். ஆன்சர் 5:1. ஆப்ஷன் இருக்கா? இருக்குது, 5:1. 10ஆம் சம். இங்கே பாருங்க, ஒரு சன்னலோட நீளம், அதாவது ஜன்னல் சொல்லுவோம்ல, விண்டோ,
அந்த விண்டோவோட லென்த்து பிரெத் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா விண்டோ இப்படி தான் இருக்கு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் இருக்கும். அது கண்டிப்பாக என்ன இருக்கணும், லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும். ரைட்டா? 1 மீட்டர் அண்ட் 7 சென்டிமீட்டர், அது 70 சென்டிமீட்டர். அதாவது ஒரு சன்னலின் நீள அகலம் முறையே 1 மீட்டரும் மற்றும் 70 சென்டிமீட்டரும் எனில் நீளத்துக்கும் அகலத்துக்கும் உள்ள விகிதம் கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ லென்த் எவ்வளோ பாருங்க, 1 மீட்ரு. பிரெத் எவ்வளோ பாருங்க, 70 சென்டிமீட்ரு. ரைட்டா? இப்போ நீளத்துக்கும் அகலத்துக்கும் உள்ள விகிதம்னா LSTB தான் அர்த்தம். நீளத்துக்கு அகலத்துக்கு என்னது, LSTBன்னு அர்த்தம். லென்த்துக்கு எவ்வளோ பாருங்க, நீளம் லென்த்து எல்லாம் ஒன்று தான், அகலம் பிரெத்து எல்லாம் ஒன்று தான். ரைட்டா? அப்போ லென்த் எவ்வளோ பாருங்க, 1 மீட்ரு ஹிஸ்ட்டு. பிரெத் எவ்வளோ பாருங்க, 70 சென்டிமீட்ரு. இப்போ தான் பார்த்தோம் 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்ரு. அப்போ இங்கே 1 மீட்டருக்கு, அப்போ 100 சென்டிமீட்டராக மாற்றிக்கோங்க. அப்போ 70 சென்டிமீட்ரு. அப்போ ஆப்ஷனாக வரும் 10:7. 0 கேன்சல் பண்ணால் 10:7 எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டி. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் 11ஆவது கணக்கு பார்க்க போகிறோம். இது 11ஆவது சம். என்ன பாருங்கள், நம்பர் ஆஃப் சைட் ஆஃப் ட்ரையாங்கிள் அண்ட் நம்பர் ஆஃப் சைட் ஆஃப் ரெக்டாங்கிள். அதாவது முக்கோணத்துக்கும் செவ்வகத்துக்கும் எண்ணிக்கை இருக்கும்ல, பக்கம் எண்ணிக்கை. சைடுனா பக்கம்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ட்ரையாங்கிளுக்கு வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் பொறுத்த வரையும் 3 பக்கம் இருக்கும். ரெக்டாங்கிளுக்கு வந்து 4 பக்கம் இருக்கும். இவ்வளோதான். அப்போ முக்கோணம், அப்போ ட்ரையாங்கிள் வச்சுக்கிறேன், இஸ்ட்டு ரெக்டாங்கிள் செவ்வகம்னு அர்த்தம். அப்போது முக்கோணம் சொல்லக்கூடிய ட்ரையாங்கிள் வந்து எத்தனை பக்கம் இருக்கும், 3 பக்கம் இருக்கும். ரெக்டாங்கிள் அப்படி சொல்லக்கூடிய செவ்வகத்துக்கு எத்தனை பக்கம் இருக்கும், 4 பக்கம் இருக்கும். 3:4, ஆப்ஷன் பி. 11 பார்த்தாச்சு. அடுத்து 12. இங்கே பாருங்க, அழகனோட வயது 50 மற்றும் அவரது மகனின் வயது 10. அழகன் மற்றும் அவரது மகன் வயது விகிதம் என்ன கேட்குறாங்க. இது ஏஜஸ் சம்மளே வரலாம், ஓகேவா? ஆனால் விகிதம் இருக்கிறனால நம்ம இந்த டாபிக், இந்த கொஷின் இந்த மாடலில் வந்துடும், ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யார், அழகன் எழுதிக்கணும். அவரோட மகன், அவர் பேர் சொல்லையில், அதாவது அழகனோட பையன் பேர் என்ன கொடுக்கல, அழகன் மகனே கொடுத்துட்டாங்க, நீங்கள் மகனே எடுத்துக்கோங்க. ரைட்டா? இப்போ அழகனுக்கு எவ்வளோ வயசு பாருங்க, 50 வயசாம். அப்போது அவரோட பையனுக்கு எவ்வளோ வயசு பாருங்க, ஓகேவா? 10 வயசு. அழகன் அவருக்கு எத்தனை வயசு, 50. அவங்க பையனுக்கு 10 வயசு. ரைட். இது என்ன கேட்குறாங்க, கொஷின் பாருங்க, அழகன் மற்றும் அவரது மகன் வயது என்ன கேட்குறாங்களா? அப்போ அப்படியே தான் கொஷின் இருக்கு. அப்போது 0 கேன்சல் பண்ணால் என்ன வரும், 5:1 ஆன்சர். அப்போது ஆன்சர் 5:1. அடுத்து பாருங்க 13ஆம் கணக்கு. 13. இங்கே பாருங்க, குமரனின் ரூபாய் 600 உள்ளது. அதை விமலாவுக்கும் யாழினிக்கும் 2:3 விகிதத்தில் பகிர்ந்தளித்துள்ளார். அதை கொடுத்துருக்காரு. அப்போது இதில் யாருக்கு அதிக தொகை கிடைக்கும், எவ்வளவு அப்படி கேட்குறாங்க. அதாவது குமரன் வந்து 600 ரூபாய் வந்து டிவைட் பண்ணி கொடுக்குறாரு. யாருக்குன்னா விமலாவுக்கும் யாழினிக்கும். எவ்வளோ ரேஷியோவில் கொடுக்குறாரு, 2:3. இதை நம்ம ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விமலா எழுதிக்கோங்க. விமலா இஸ்ட்டு யாழினி. ரைட்டா? ஓகே. விமலாவுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, 2:. யாழினிக்கு எவ்வளோ, 3:. எவ்வளோ தராரு குமரன்? குமரன் வந்து 600 ரூபா தராரு. பெரிய தொகை இல்லை. அப்போது மொத்தம் எவ்வளோ ரேஷியோ ஆட் பண்ணுங்க. இங்கே 2, 3 மொத்தம் டோட்டல் ரேஷியோ எவ்வளோ, டோட்டல் எவ்வளோன்னா 5. கரெக்டா? 5. மொத்தம் 5ன்னு அர்த்தம். அதாவது மொத்தம் எனக்கு 5, அதில் விமலாவுக்கு எவ்வளோ தராரு, 2 பங்கு. அதே 5 பங்குல யாழினிக்கு எத்தனை தராரு, 3 பங்கு. 2 ஆட் பண்ணுங்க, 5 வந்துடும். கரெக்டா? மொத்தம் ரேஷியோ கொடுத்துறாங்க, 2 ரேஷியோ கொடுப்பாங்க, அதை 2 ஆட் பண்ணிக்கோங்க. அதான் டோட்டல் ரேஷியோ. ரைட்டா? அந்த டோட்டல் பங்குல, மொத்தம் பங்குல அதில் யார் யாருக்கு எவ்வளோ பங்கு கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் ஒதுக்கிக்கோங்க. இப்போ 5, விமலாவுக்கு 2 பங்குனா யாழினிக்கு 3 பங்கு. அப்போது பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம விமலா போட்டுடலாம். யார், விமலா. விமலாவுக்கு வந்து 5ல் 2 பங்கு கொடுத்துருக்காரு. எவ்வளோ தொகையில், 600 ரூபா தொகையில் கொடுத்துருக்காரு. இப்போ கேன்சல் பண்ணால் 120. 240 யார் கொடுத்துருக்காருன்னா விமலாவுக்கு கொடுத்துருக்காரு. யாழினி
யாழினி பொறுத்தவரை எவ்வளோனா 3/5. இதில் எவ்வளோ 600 ரூபாய் இருக்குது. இப்போ கேன்சல் பண்ணால் 120. இப்போ 3 × 120 எவ்வளோ நமக்கு தெரியணும், 360ன்னு தெரியணும். எவ்வளோ 360. அப்போது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, யாருக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்களா? அப்போ யாருக்கு அதிகம் கொடுத்துருக்காங்க நீங்களே கண்டுபிடிங்க பார்ப்போம். யாழினிக்கு. அப்போது அதிகம் கொடுத்த யாழினிக்கு, கம்மியாக கொடுத்ததுக்கு வந்து விமலாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 14வது கணக்கு. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக் இல்லை, இது ப்ரொபோஷனல். ரைட்டா? ப்ரொபோஷன் எப்படி சார் இருக்கும் பார்த்தீங்கன்னா, A/B ப்ரொபோஷன் அர்த்தம் C/D இந்த ஃபார்மில் இருக்கணும். ரைட்டா? இந்த ஃபார்மில் தான் இருக்கணும். இதில் எப்படின்னா, எஸ்டிமெண்ட்டையும் நடுவில் மீன் 2 வேலையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். பாருங்கள், எஸ்டிம்னா லாஸ்ட்டும் 2 3 வேலையை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணணும். அதாவது ஏவும் டியும் வச்சுக்கிட்டு பிசியும் 2 வேலையை டிவைட் பண்ணிங்கன்னா ப்ரொபோஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு என்ன புரியல சார் கேட்டிங்கன்னா, A/B C/Dன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளை அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இங்கே கொடுக்கல எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் 2 3, அப்போ 2 3னா 5/9. 2 வேலையை டிவைட் பண்ண சொன்னால் அப்போ எக்ஸ் இங்கே வச்சுக்கோங்க 3 அடித்தா இங்கே என்ன வரும் 3. அப்போ ஆன்சர் என்ன பாருங்கள், 3 5 சார் 15 ஆன்சர். இங்கே பாருங்கள், இந்த 2 வேலையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். இது 2ஐயும் பண்ணுங்க, என்ன வரும் 4 × 10 எவ்வளோ 40 வரும். ரைட்டா? சீக்கிரம் என்ன வரும் 5 × x, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க 5x. அப்போ இங்கே அடித்தா 2 டைமா, அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்கள் 8. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுமா 6 × 2 சீக்கிரம் 1 × x, அப்போ ஆன்சர் 12. இங்கே இங்கிலீஷில் இருக்குது, கீழே தமிழில் இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள் 15வது கணக்கு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்குறாங்க. இப்போ 5/7 ஈக்குவல்னா சமமாக இருக்கா கேட்குறாங்க. அதாவது இந்த வேல்யூ இதுக்கு சமமாக இருக்கா கேட்குறாங்க. பார்த்துருமா? இதை கேன்சல் பண்ண ஈஸியாக 3 7s are 21, 3 5s are 15. இங்கே பாருங்கள் அப்படியே திருப்பி இருக்குது. அப்போது இதுவும் என்ன கிடையாது, ஈக்குவல் கிடையாது. அப்போ இது ஃபால்ஸ். அடுத்து பாருங்கள், மேலே ஒரு சம் பார்த்தோமா, அதே போல் ஒரு சம் இருக்குது. இப்போது 40 ரூபாயை என்ன பண்ணுறாங்கன்னா 3ல் 2 பங்கு, அது 3:2 டிவைட் பண்ணி தராங்களாம். அதில் லார்ஜர் வர அதிக தொகை வருதான். அது எவ்வளோனா 24 ரூபா அதிகம் வருதான். அதிகம் 24 ரூபா. அப்போ கம்மி எவ்வளோனா இருக்கலாம். ரைட்டா? அப்போ 24 கீழே உள்ளதான் கம்மி. ரைட். இப்போது டோட்டல் ரேஷியோ கண்டுபிடிங்க. 5 5ல் 3 பங்கு, இங்கே 5ல் 2 பங்கு. 40 போடுங்க, இங்கிட்ட 40, அதே போல் இங்கிட்ட என்னது 40. இப்போ கேன்சல் பண்ணுங்க 8, இங்கே கேன்சல் பண்ணால் 8. அப்போ 2 8 எவ்வளோ 16, 3 8 24. அப்போ அதிகம் வருது 24, கம்மியாக இருக்குது 16. ரைட்டு? இங்கே என்ன கேட்டிருக்காங்க, அதிகம் யார் கிடைக்கிது 24 மடங்காம், 24ஆம். அப்போ இது கரெக்டா? கரெக்டு. அப்போ இது ட்ரூன்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ 15 பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள் 16வது கணக்கு. 16. இப்போ 2 ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இந்த 2 ரேஷியோவில் எது பெருசுன்னு கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது அப்படியே டிவைட் எழுதிக்கோங்க. 4:5. அப்புறம் இங்கிட்ட ஒன்று பாருங்கள் 8:15, 8/15ன்னு அர்த்தம். இப்போது இது எது பெருசாக டிவைட் பண்ணக்கூடாது. எல்சிஎம் பாருங்கள், இங்கே 5 இருக்குது 15 இருக்குது. அப்போ 2 ஒரே மாதிரி வரும்னு ஆசைப்பட்றேன். அப்போ மேலேயும் கீழே என்ன பண்ணுறேன், இதில் 3ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு 15 வரும். இப்போ பாருங்கள் 12/15. இங்கே என்ன வரும் பாருங்கள் 8/15. அப்போது 2ல் எது பெருசு பாருங்கள், இதுதான் நமக்கு பெருசு, சின்னது. ஓகேவா? அப்போது இந்த வேலையை தான் நமக்கு பெருசுன்னு அர்த்தம். அப்போ பாருங்கள் 3/4. இங்கே என்ன பாருங்கள் 7/8. அப்போ இங்கே 8 இருக்குது, இங்கேயும் 8 வர மாதிரி பார்க்கணும். அப்போது நமக்கு 2ஆல் பண்ண ஆன்சர் வரும். ரைட்டா? அப்போ 6/8, 7/8. இப்போ இதில் எது பெருசு பாருங்கள், இதுதான் பெருசு. அப்போது இந்த லைன் தான் பெருசு, 2வது தான் இதில் பெருசு. 1:2. இங்கே 2:1. 1 எல்சியம் போகாதீங்க. 2/1 என்ன 2வா? அப்போ இதான் பெருசு, அப்போ இதுதான் பெருசு. ரைட்டா? இப்போ 16 பார்த்துறோம். அடுத்து 17வது கணக்கு. இப்போ பார்க்க போகிறது 17வது சம். ரைட்டா? இப்போ பாருங்கள், ஒரு ஃபேமிலியில் the amount spent in the month for buying provisions and vegetables are in the ratio of 3:2. If the allocated amount is rupee 4,000, that what will be the amount spent for provision and vegetable?
ஓகேவா? ஒன்றுமே இல்லைங்க. ஒரு அமௌண்ட் இருக்கான். ஒரு குடும்பத்தில் மாத செலவு மளிகைக்கும் காய்கறிக்கும் செலவு பண்ணுறாங்களாம். எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா 3:2 விகிதத்தில் செலவு பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ 2 செலவுக்கும் அவங்க மாதத்துக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னா 4000 ரூபா. அந்த 4000 ரூபால இவங்க செலவு பண்ணுறாங்க. அப்போ ஒதுக்கியிருக்காங்கல்ல, அப்போ எவ்வளோ அமௌண்ட் போயிருக்கும்? மொத்த தொகை இருக்கு. ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. அது அமௌண்ட் கேட்குறாங்க. எவ்வளோ அமௌண்ட் போயிருக்குன்னு. ஓகேவா? இது அப்படியே பார்த்தலாமா? இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நமக்கு தெரியணும். காய்கறி அப்புறம் மளிகைக்கு இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ப்ரொஃபஷனாக மளிகைன்னு அர்த்தம். அதான் மேலே கொடுத்துருக்காங்க. ரைட். ப்ரொவிஷன்ஸ் ரேஷியோ வெஜிடபிள்ஸ் எவ்வளோ இருக்குது? 3:2 இருக்குது. எப்பவுமே சரி ரேஷியோ என்ன பண்ணுவீங்க? டோட்டல் ரேஷியோவா? இப்போ 5ல் இங்கே எத்தனை பங்கு? 3 பங்கு. இங்கே 5ல் எத்தனை பங்கு? 2 பங்கு. இப்போ வேலையை போடுங்க. 3/5 எவ்வளோ அமௌண்ட்டு? 4000. அப்போ இங்கே 2/5 4000. கேன்சல் பண்ணனா வரும் பாருங்க. 8 5 8 40 2 0. அதே இங்கே 800 தான் வரும். ஏன்னா டிவைட் பண்ண ஒன்று தானே. அதை பாருங்க. 2400. இதில் பாருங்கள் 1600. அப்போது காய்கறிக்கு வந்து 1600 செலவு பண்ணுறாங்க. மளிகை ஜாமாவுக்கு 2400 அவங்க செலவு பண்ணுறாங்க. அப்போ இது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷனுக்கு இது ஆன்சர். அவ்வளோதான். 17 பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போது பாருங்கள் 18. இது 18 ஆசம். ரைட்டா? இங்கே பாருங்க. 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு துண்டு இருக்கு. ஓகேவா? அதை லைன் செக்மெண்ட் சொல்லுவாங்க. அது எவ்வளோனா 3:4 விகிதத்தில் இருக்கான். இது எவ்வளோ நீளம் வரும் கேட்குறாங்க. அப்படின்னா இங்கே ஒரு லைன் செக்மெண்ட் வச்சுக்கோங்க. இந்த 63 சென்டிமீட்டர் இருக்குது. இதை நான் வெட்டுறேன். 3:4 வெட்டுறேன். எவ்வளோ வெட்டுறேன்? எவ்வளோ வேல்யூவாக வெட்டுறேன்? எவ்வளோ சென்டிமீட்டர் வெட்டுறேன்? அதான் கேள்வி கேட்குறாங்க. ரைட்டா? 3:4 நீங்கள் வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ டோட்டல் ரேஷியோ என்ன வரும் பாருங்க. 3 4 ஆட் பண்ணா 7 3. இங்கே டோட்டல் 7. இங்கே எவ்வளோ இருக்குது? 4. என்ன பண்ணணும்? 63 சைடில் மல்டி பண்ணிக்கணுமா? 63 பண்ணுங்க. 7 9 63. அதை இங்கே 7 9 63. 9 3 எவ்வளோ? 27. 4 9 எவ்வளோ? 36. அப்போது பாருங்கள் 27, 36 சென்டிமீட்டர் வெட்டுறோம். இவ்வளோதான். இப்போ எத்தனை பார்த்தாச்சு? 18. அடுத்து பாருங்கள் 19. இது ஈஸியாக இருக்கும் பாருங்களேன். மேலே பார்த்தோமா அதே தானே. இப்போ நீங்கள் ஆப்ஷன் வச்சே போடலாம். ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, ஆப்ஷன் வச்சே போடலாம். இல்லைன்னா நமக்கு ஈஸி தான். ஃபஸ்ட்டு லாஸ்ட் இல்லை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ இது 2 பண்ணுங்க. 3 × 4 சீக்கிரம் என்ன வருது? 2 × x. அப்போ அடித்தா இங்கே 2. 3 2 எவ்வளோ? 6. இப்போ நம்ம போட்ட ஆன்சர் செக் பண்ணலாமா கரெக்டானு? இங்கே பாருங்கள் என்ன இருக்குது? 2:3 ப்ரொபோஷனல். 4:6. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மறுபடியும் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருது பாருங்கள்? 12 ஈக்குவல் டு 2 3 பண்ணுங்க. 12 ஈக்குவல் வந்தால் அது ப்ரொபோஷனல். 19. இப்போ அடுத்து பாருங்கள் 20 சம். இந்த வீடியோவில் லாஸ்ட் சம். இதே போல் உங்களுக்கு இன்னும் ஒரு 3 வீடியோவில் இந்த ரேஷியன் ப்ரொபோஷன் உங்களுக்கு எல்லாமே முடிச்சு கொடுத்துருவேன். ஓகேவா? நமக்கு 6th புக்கில் இருக்குது. ப்ரீவியஸ் கொஷினில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதே போல் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். எப்பவுமே சரி இந்த சம் தெரியுது அப்படின்னு போகாதீங்க. ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட்டா? இந்த சம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். உங்களுக்கு அப்படியே இந்த மெத்தட் கேட்டால் எப்படி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சால்வ் பண்ணுவீங்க. இவ்வளோதான். ரைட். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோபி சோஷியல் அகாடமியில் உங்களுக்கு ரெகுலராக மேக்ஸ் டாபிக் எல்லாமே நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதாவது நமக்கு மேக்ஸ், ரீசனிங் 2 டாபிக் மட்டும் உங்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். ஸ்கூல் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் வேறு எப்படி கேட்குறாங்களோ உங்களுக்கு வீடியோ கொடுத்துறேன். அது நீங்கள் பாருங்கள். ரைட்டா? மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ரைட். 20 சம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 4:7 இன் சமமான விகிதமானது என்ன கேட்குறாங்க? இந்த விகிதம் வர மாதிரி எது ஈக்குவலாக இருக்கா கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் தெரியாது. ஏன்னா வராதுல்ல. 4:7 வாய்ப்பே இல்லை. இங்கே பாருங்கள் இதை நீங்கள் பார்த்தோன்னே ஒமிட் பண்ணலாம். இங்கே என்ன இருக்குது? 7 இருக்குது. இதை நீங்கள் எப்படி டிவைட் பண்ணாலும் 1 4 3 5
ஆனால் இங்கே 8 15 வாய்ப்பே இல்லை, ஒரே டேபிளில் வராது. இதே பாருங்க 7 4 தலைகீழ வருது, அப்போ 3 ஆப்ஷன் வராது, ஆட்டோமேட்டிக்காக இதை 4 ஆப்ஷன் வச்சுக்கலாம். இல்லை டிவைட் பண்ணி கூட பாருங்க, 3 டேபிளில் 3 4s are 12, 3 7s are 21. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா, ரைட்டுங்க. உங்கள் எது டவுட் இருக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.